தடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. மாறன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினால் ஆமேன். இந்த அர்ப்பின் தோத்திர பண்டிகைக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசை திருமடலம் கிறிஸ்டியா நகர் தூய மார்க் ஆலயத்தின் சார்பாகவும் உருவானவர் குடும்பத்தின் சார்பாகவும் மற்றும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பை கிடைத்தமைக்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு நல்ல ஒரு விசேஷிதமான ஒரு பண்டிகையில், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பண்டிகையில் நம்முடைய அடிமையின் தாழ்மையை நினைத்து அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வகையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். வந்திருக்க உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. இந்த பண்டிகை என்பது உபாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, நீ உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் அடிமைகள், உன் வேலைக்காரர், உன் வீட்டில் இருக்கும் மாடு அனைவரும் சேர்ந்து வந்து எனக்கு பண்டிகை கொண்டாடு சொல்கிறார். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், உன் நிலத்தில் விளைந்த கனிகளை நீ கொண்டு வந்து எனக்கு பலி செலுத்து. நான் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தேன், எனக்கு பலி செலுத்துன்னு சொல்கிறார் ஆண்டவர். மோசேயை கூப்பிட்டு ஆண்டவருடைய தாசனாகிய மோசேயாவை அழைத்து சொல்கிறார், நீ மக்களுக்கு சொல்லு. ஏன்னா பண்டிகை என்பது அனைத்து மக்களும் ஒன்றாக சேர்வது, எல்லா மக்களும் ஒன்றாக சேர்வது தான் பண்டிகை. வீட்டில் இருக்க பிள்ளைகள், தூரமாக வேலைக்கு போயிருக்கிற பிள்ளைகள், படிக்க போயிருக்கிற பிள்ளைகள், இறைஜன பந்துக்கள், சகோதர சகோதரிகள் ஒன்றாக இணைவது தான் பண்டிகை. பண்டிகை இல்லைன்னா ஒரு யூனிட்டி வராது, ஒரு ஒற்றுமை வராது. அந்த பண்டிகை என்பது அதுதான் திருச்சபையில் பண்டிகை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பண்டிகை என்பது லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்போ கர்த்தரின் பஸ்கா 23:5 சொல்கிறாரு, இது பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா தான் ஜீசஸ் தன்னையே ஜீவ பலியாக கொடுத்தது. அந்த எண்ணாகமம் அதான் யாத்ராமத்தில் நீ ஒரு ஆட்டை எடுத்து அதை அடித்து அது இரத்தத்தை ஒரு நிலைகளில் பூசிட்டு, இப்போது சங்காரதூதன் வருவான், எந்த வீட்டில் ஆட்டுடைய இரத்தம் இல்லையோ அந்த வீட்டிற்குள்ளே தலைப்பிள்ளைகள் இறந்துவிடும். அதே மாதிரி அந்த ஆட்டோடைய நீ எலும்புகள் முறிக்கக்கூடாது, புளிச்சதை சாப்பிடக்கூடாது, அதை நீ சுட்டு சாப்பிடணும். சாப்பிட்டு உடனே கால்களில் செருப்பு மாட்டிக்கிட்டு கையில் கோலை எடுத்துக்கொண்டு நீ கிளம்பிடு. அது உனக்கு விடுதலையின் பண்டிகை. அந்த விடுதலையின் பண்டிகை தான் ஜீசஸ். அவருடைய ரத்தம், இயேசு ரத்தம் சிந்தில்லாமல் பாவம் மன்னிப்பிராது, தன்னையே ஜீவ பலியாக கொடுத்து அநேகரை மீட்கும் பொருளாக தன்னை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அதுதான் பஸ்கா. அடுத்த பண்டிகை சொல்கிறாரு லேவியராகமம் 23:24, ஞாபகக்குறியான பண்டிகை, நினைவு கொண்டாடு. என்ன ஞாபகம்னா, ஆண்டவர் உன்னை அடிமைத்தனத்தில்னு அழைச்சிட்டு வந்தார். அதை நினைத்து 7 வாரங்கள் கடந்து நீ 7 வாரங்களை கடந்து அடுத்த நாள் 50, 7 49, அடுத்த நாள் 50, அது விடுதலையின் பண்டிகை. அந்த விடுதலையின் பண்டிகை தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு பெந்தெகோஸ்தே திருநாள். பெண்டிகாஸ்டல் என்பது 50 என்ற அர்த்தம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அது ஞாபகக்குறி பண்டிகை. ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். இயேசுங்கிற ஒரு நபர் வந்தார், அவரை சார்ந்து நாங்கள் மாறினோம், அவர் மரித்து விட்டார். இப்போ எங்களுடைய நிலைமை என்ன? பயம். அங்கே இருக்க சீஷர்களுக்கு பயம். அந்த பயத்தில் இருக்க சீஷர்கள் ஒருத்தர் எல்லாம் கதவை பூட்டிக்கிட்டு இருக்காங்க, இல்லை நான் விழாவில் கை வச்சு பார்க்காம ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இன்னொருத்தர் இந்த இயேசுவை நம்பி புண்ணியம் இல்லையா, நான் திரும்ப மீன் பிடிக்க போகிறேன், நீங்களாம் வரீங்களான்னு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிறாரு மீன் பிடிக்க. இப்படிப்பட்ட நிலைமையில் அவளுக்கு ஒரு தைரியம்,
விடுதலை, தூயாவுடைய மகிமை, பரிசுத்தாவின் வல்லமை அவன் மேலே நிழலிட்டது. அதுதான் அப்போஸ்தலர் 2. பரிசுத்தாவின் வல்லமை நிழலிடுறப்ப என்ன நடந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து காலத்தில் என்ன மிரக்கல்ஸ், என்ன அதிசயங்கள் நடைபெற்றதோ அன்று நடைபெறுது. ஆலயத்தின் வாசலில் பிறவியிலிருந்து 40 வருடங்கள் முடவனாயிருந்த மனிதன். அப்போஸ்தலர் 4:22 இருக்கும். 40 வருஷங்கள் அவனால் நடக்க முடியாது. அவங்ககிட்ட ஏதாவது கிடைக்குமா, எனக்கு காசு பணம் கிடைக்குமா, துணி கிடைக்குமா, ஏதாவது யாகாசம் கிடைக்குமா, நம்ம காத்துக்கிட்டு இருக்கான். அவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, அந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமம், கெட் அப் அண்ட் வாக், எழுந்து நட இயேசுவின் நாமத்தினால். இயேசு தான் சர்ச்சில் இருக்கிறப்போ 18 வருஷம் முடவனாந்தவன் நடக்க செய்தார், பிறவியில் இருக்கவன் நடக்க செய்தார், பார்க்க செய்தார். அவருடைய சீஷர்களுக்கு அதே வல்லமையா, ஒரு விடுதலை. அப்போ தான் சொல்கிறாங்க, ஜீவாதிபதி நீங்கள் கொலை செய்தீர்கள், நாங்கள் சாட்சிகள். துன்மார்க்க ஆண்டுடைய சித்தத்தின்படி, ஆண்டுடைய தேவன் நிர்ணயித்தபடி துன்மார்க்குடைய கையினால் ஆணிடித்து கொலை செய்தீர்கள், நாங்கள் சாட்சிகள் சொல்கிறாங்க. ஒரு வல்லமை. அதுதான் ஞாபகக்குறியான பண்டிகை. இவங்க என்ன பண்ணுறாங்க, அது 7 வாரங்கள் கடந்து வந்து ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். விடுதலை கொடுத்த ஆண்டவருக்கு நாங்கள் ஞாபகக்குறியான பண்டிகை. அடுத்து கூடார பண்டிகைன்னு சொல்கிறார். 23:34 லேவியராகவும் 23:34 கூடார பண்டிகை. கூடார பண்டிகை என்பது எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுவது. அதான் அசன பண்டிகை. எல்லாரும் ஊர்லேருந்து வந்து 3 வேளை, முன்ன 1 வேளை உணவு கொடுத்தோம், இப்போ 3 வேளை உணவு, திருப்தியான உணவு. வேலை செய்கிற, இப்போ எங்கள் கம்மலில் வேலை செய்கிற ஒரு 5-6 பேர் இருக்காங்க இந்த பகுதி மக்கள். அந்த 1 வாரம் லீவ் போட்டு வந்துடுறான். 3 வேளையும் நல்ல சாப்பாடுங்க சர்ச்சில் கொடுக்குறாங்க. 1 வாரம் கொடுக்குறாங்க. எங்கேயோ படுத்துக்கிறோம், எங்கள் பூர்வீக வீடெல்லாம் விற்றுட்டோம், எங்கள் தங்கிறது கூட இல்லை, சர்ச்சுக்குடிய மண்டபத்தில் படுத்துடுறோம், சாப்பிட்றோம், 3 வேளை சர்ச்சுக்கு போகிறோம், ஆலயத்துக்கு போகிறாங்கன்னு. அந்த கூடார பண்டிகை, அந்த கூடார பண்டிகை என்பது அதுதான் இன்றைக்கி அந்த அசன பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு பாஸ்டர் எப்படி கொண்டாடுறாருன்னா, அவர் ஏசன்னா, பாஸ்டர் ஏசன்னா 14 கர்மம்ங்கிற ஒரு கேசட்டை இயேசு விடுவிக்கிறாரில் போட்டிருக்காங்க. ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க. அதனுடைய பயோகிராஃபி தான், அந்த பாஸ்டர் ஏசனாவுடைய பயோகிராஃபி தான் கர்மம். அந்த பிளட் வாமிட்டிங், அவங்க அப்பா அம்மா அவங்க கடவுளுக்கு ஆட்டோடைய ரத்தம், மாட்டோடைய ரத்தத்தை குடிக்கிறாங்க தலைமுறையாக. அதனால் அவருக்கு பிளட் வாமிட்டிங், வீட்டை விட்டு விரட்டப்படுகிறார், மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். ஒரு ஒளி ஒரு சர்ச்சுக்குள்ளேருந்து வெளில வந்து ஒரு ஒளி அவர் ஒரு சர்ச்சுக்குள்ளே இழுக்குது. அப்புறம் போய் சர்ச்சை ஆரம்பிக்கிறாரு. ஒரு 16 வயசில் நடந்த சம்பவம். ஒரு 25-30 வயசில் ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கிறாரு. ஒரு சின்ன சர்ச்சு. அந்த சர்ச்சிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க. ஒரு அம்மா வந்து எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுங்க ஐயான்னு கூப்பிட்றாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு ஏழை தாய், ரொம்ப ஏழை. அந்த அம்மா சாப்பிட சொல்கிறாங்க. ரொம்ப ஏழை, ரொம்ப சாப்பிட சொல்கிறாங்க. அதனால் வேண்டாம்மா நான் சாப்பிட்டேங்கிறாரு. இல்லை நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும், ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. வேறு வழி இல்லாமல் அவங்க வீட்டிலேருந்து பழைய சோறும் கொஞ்சம் பருப்பு குழம்பு, பழைய பருப்பு குழம்பு இருக்குது, ஒரு பிடி பழைய சோறும் கொஞ்சம் பருப்பு குழம்பு, நேற்று முந்தானால் வச்ச பருப்பு குழம்பு, அது எப்படி இருக்கும் பாருங்க. அதான் ஒரு பழைய ஒரு அலுமினிய தட்டில் போட்டு கொடுக்குறாங்க. நான் சொல்வது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம். அவர் வேண்டாமாங்கிறார். இல்லை சாப்பிடுங்க ஏன்னு தொல்லை பண்ணுது. அந்த அம்மா அவர் சாப்பாடை தட்டில் கொடுக்குறாரு. தட்டில் கொடுத்தோன்னே அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறார். சாப்பிட ஆரம்பிக்கிறப்போ அந்த அம்மாவுடைய கணவர் வர்றாரு. அவர் நல்ல போதையில் இருக்கிறார், நல்ல குடியாரன். குடிச்சிட்டு வந்து, என்னடா இப்படி சாப்பிட வரீங்களா, எங்களுக்கே சோறு இல்லையடா, இப்படி ஓசி சோறு சாப்பிட வந்துட்டீங்க, எத்தனை பேர் அப்படி கிளம்பிட்டீங்கன்னு இந்த வந்த பாஸ்டர் கண்ணாபின்னா ரொம்ப திட்டுறார், பயங்கரமாக திட்டுறார், ரொம்ப திட்டுறார். வேண்டானோ அந்த தாய் தொந்தரவு பண்ணி பழைய கெட்டுப்போன பருப்பு குழம்பும் பழைய புளிச்ச பழைய சோறும் கொடுக்குது. இதுக்கு இந்த திட்டான்னு நினச்சிட்டு எழுந்திருக்கிறாரு. சாப்பிட வேண்டாம்னு எழுந்திருக்கிறப்போ அந்த தாயார் இல்லையா சாப்பிடுங்கன்னு அழுவுது, தோத்திரம் சொல்லுது, கண்ணீர் வடியுது. தன் கணவருக்கு பின்னால் நின்று சாப்பிட சொல்லுது. அந்த ஆள் முன்னால் நின்று திட்டுறார். உலக பிரகாரமாக எத்தனை கெட்ட வார்த்தைகளை பேச முடியுமோ, எவ்வளோ மோசமான வார்த்தைகளை பேச முடியுமோ அவ்வளோ பேசுகிறார். இந்த அம்மா அழுகுது, அவர் திட்டுறார். ஒரு பாசு என்ன செய்யணும் தெரியல, வர வழி இல்லாமல் உட்காந்து அவர் திட்டுறதை கேட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு எழுந்து, தோத்திரம் ஏன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு போதையில் இருக்கவன்ட்ட பார்த்து என்னை அவன் திட்டுறான், அளவுக்கு மிஞ்சி திட்டுறான், திட்டுறனை பார்த்து தோத்திரம் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார்.
அந்த வார்த்தையானது, அதுதான் சங்கீதம் 107:19-20 சொல்லுது, வார்த்தையை அனுப்பி குணமாக்கி. அந்த வேர்டு போன வார்த்தை சும்மா வராது. கர்த்தருடைய வார்த்தை என்ன வேகத்தோடு வெளியே போச்சோ போன வேகத்தோடு அது ஈட்டி போல வேலை செய்கிற வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் என்ன இவ்வளோ திட்டம் நீ மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு போகிறான். என்னடா இதுன்னு அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவனுக்கு போதெல்லாம் இறங்கி போச்சு, தலைக்கு என்ன போகிற அத்தனையும் பொட்டுன்னு இறங்கி போச்சு. அந்த அளவு போயிட்டார், பாஸ்டர் போயிட்டார், ஏசனா போயிட்டார். போன பிறகு நடந்த சம்பவம், அவருடைய முதல் ஆண்டு விழாவில் நான் ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்குறேன். ஒருத்தர் அவருடைய சாட்சியை சொல்கிறார். சென்னையில் நடந்த சம்பவம், ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் ஆட்டுத்தொட்டிங்கிற ஒரு இடத்துல அந்த போதை இறங்கி போச்சு. இறங்கினோடனே அவன் எந்த சர்ச்சிரா, அது யாரா, அதை அவன் இவ்வளோ திட்டினா மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு போகிறானே, அது யாருன்னு கேட்குறார். அடுத்த வாரம் அந்த அம்மா கூட சர்ச்சுக்கு போகிறார். அந்த ஒர்க்ஷிப்பில் தன்னை இணைத்து கொள்கிறார். ஆவியானுடைய மகிமை அவர் மேலே இறங்குது. இறங்கினவர் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு அந்த பாஸ்டருடைய காலில் விழுந்து, மன்னிச்சிருங்க ஐயா, இவ்வளோ பெரிய ஒரு பரிசுத்தவான நான் இவ்வளோ மோசமாக திட்டேனே, நீ மன்னிச்சிருங்கன்னு திட்டுறார். சொல்லிட்டு போகிறார். சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லை, நான் ஒரு 5 கிலோ அரிசி தரேன், என்ன 5 கிலோ தான் என் இருக்குது, ஒரு வாய் சோறு கொடுத்துட்டு இவ்வளோ திட்டியிருக்கேன், நான் 5 கிலோ அரிசி எப்படியாவது என் குடியை விட்டுட்டு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறேன். 5 கிலோ அரிசி வாங்கியாந்து கொடுத்துட்டார். அடுத்த வாரத்தில் அவர் கொடுத்த 5 கிலோ அரிசியை வச்சு தான் கூடார பண்டிகை ஆரம்பித்தார் பாஸ்டர் ஏசன்னா. இன்றைக்கி மார்ச் மாதம் அந்த கூடார பண்டிகை என்பது ஒரு வேளைக்கு 50 லட்சம் பேர், ஒரு நாளைக்கு 2 வேளை, 1 கோடி பேர், 5 நாட்கள் உணவு. எப்படி பெண்டிகாஸ் சர்ச்சில் அதே மாதிரி இஸ்லாம் பெண்டிகாஸில் போடுவாங்க. சென்னையில் தாம்பரத்தில் இரும்புலியூரில் போடுறாங்க. அது 5 வேளை, 5 நாளைக்கு 2 வேளை, ஒரு நாளைக்கு 2 வேளை, 5 வேளை சாப்பாடு, சாம்பார், ரசம், ஒரு கூட்டு, அவ்வளோதான். அது ஒன்று தான் இருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட ஆரம்பிச்சோன்னா அந்த 5 கிலோ அரிசியை ஆரம்பித்தவர் இன்றைக்கி அதனுடைய பிளெஸ்ஸிங் என்னன்னு சொல்கிறாருன்னா, அவர் இல்லை, இறந்துட்டார். எங்களுடைய பள்ளியில் ஒரு கூட்டம் நடத்தினார். கூட்டம் நடத்துறதுக்கு முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு என்னோடு பேசிக்கிட்டு இருக்கப்போ சொன்னார், ஐயா இப்படி தான் ஆண்டோடைய ஆசீர்வாதம் சொன்னார். இதுதான் கூடார பண்டிகை. இன்றைக்கி நம்ம தூத்துக்குடி நாஸ்டே திருமண்டலத்தில் எல்லா திருமண்டலத்துக்கும் ராணி சைர்வாள் நடத்துடைய தன்மை என்னென்னா, பிடியரிசி காணிக்கை கேட்டகிஸ்ட் சனிக்கிழமை வாங்கிட்டு வந்துடுவார். ஒவ்வொரு சனிக்கிழமை வாங்கியாந்து சர்ச்சில் வச்சு வருஷத்தில் ஒரு நாள் எந்த அரிசி, ஒருத்தர் ரேஷன் அரிசி கொடுக்கலாம், ஒருத்தர் 200 அரிசி கொடுக்கலாம், வசதியை பொறுத்தா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அன்றைக்கி தான் அதுதான் அதுதான் அசன பண்டிகை ஆரம்பித்தோம். ஆனால் இன்றைக்கி வசதியை பொறுத்து நம்ம எல்லாம் 25 கிலோ அரிசி மூட்டை வாங்கி பெரிய சட்டி வச்சு ஒன்றா ஒரே அரிசி போட்டு பொங்குறோம். இதுதான் அசனம். எது என்ன நோக்கம்னா, இன்றைக்கி கிருஷ்ணா நகர், நாளைக்கு மெய்யூர், இப்படி பக்கத்தில் இருக்க ஊர் முதலூர், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஊர், ஒரு ஏழைக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடச்சிருச்சு. இதுதான் கூடார பண்டிகை. நீ, உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் அடிமைகள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவது தான் பண்டிகை. ஏன்னா இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நீ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். பெற்ற விடுதலையை நன்றி செலுத்தும் மக்களாய். எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம், எப்படிப்பட்ட ஒரு விடுதலைனா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். ராஜாட்ட போனார், ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டம், உதவி செய்யுங்க. நீ என்னடா வேலை செய்கிறேன்னு கேட்டார் ராஜா. நான் ஒரு கொல்லன், இரும்பை சூடியேற்றி அதை அடித்து பக்குவப்படுத்துகிற ஒரு மனிதன் கொல்லன். அப்படிப்பட்ட கொல்லன். அப்போ ஒரு சங்கிலி செஞ்சுட்டு வானார். உடனே அவன் போனான். ராஜா கேட்டாருன்னு திக்காக ஒரு சங்கிலி, நல்லா உடைக்க முடியாத ஒரு சங்கிலி, சின்னதாக நல்லா அழகாக பெருசாக ஒரு இரும்பில் செஞ்சுட்டு வந்தான். இல்லை பார்த்து கட்டையாக இருக்குன்னு கொஞ்சம் நீளமாக செஞ்சுட்டு வானார். திரும்ப போனான், திரும்ப சூடு ஏற்றினான், திரும்ப அடித்தான், நீட்டினான், திரும்ப கொண்டு வந்தான். இல்லைப்பா காணாது, கொஞ்சம் நீளமாக எடுத்துருவா. போயிட்டு நல்ல நீளமாக கொண்டு வந்தான். கொண்டு வந்தவனை, நல்லா இருக்குடா சங்கிலி, அங்கே இருக்க சேவர் கூட சங்கிலி நிலைமையில் கெட்டி போடுறான்ட்டார். இதுதான் உலகத்தின் பிரகாரமான சாத்தான் அரசன். மனைவி செத்து போனாங்க, ஒரு பெக்குங்க, ஒரே ஒரு பெக்கு சாராயங்க. மனைவி செத்து 50 வருஷம் ஆயிட்டு. இப்போ மனைவி செத்ததும் மறந்து போச்சு, பிள்ளைகளும் பேர பிள்ளைகளுக்கும் கல்யாணத்தினால இவன் குடியைக்கு அடிமையாயிட்டான். புண்பட்ட நெஞ்ச புகை விட்டு அத்தனை ஒரு சிகரெட்டுக்கு அடிமைத்தனம் பட்டான். இன்றைக்கி அந்த சிகரெட்டு செயின் ஸ்மோக்கராகி லங்ஸு கெட்டு சாக போகிற நிலைமை. பல்லு வலிக்கு போயில வச்சான், அதுக்கே அடிமை ஆகிட்டான்.
பல்லு வலிக்காக வச்ச போயில கசப்பும் புளிப்பும் அதனுடைய உரைப்பும் துவர்ப்பும் பல்வலி தெரியாத அளவுக்கு அது இருந்துச்சு. இப்போ உடம்புல கேன்சர் வர அளவுக்கு வந்துருச்சு, பல்லெல்லாம் போயிடுச்சு, இருக்கிற பல்லும் போச்சு. இதுதான் மனிதனுடைய அடிமைத்தனம், நார்மலாக இப்போ இருக்கிற அடிமைத்தனம். ஒருவேளை கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோன்னா ஜாதிங்கிற ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தோம், மதம்ங்கிற ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தோம். அந்த அடிமைத்தனம் நம்மை வாட்டி வதைத்தது. மதுரை ஸ்டேஷனுக்கு போனால் ஈஸ்ட் கேட்டில் காந்தியை பற்றி ஒரு தகவல் எழுதியிருப்பாங்க. மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் ஈஸ்ட் கேட், வெஸ்ட் கேட், ஈஸ்ட் கேட்டு. ஈஸ்ட் கேட்டு பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகிறப்போ ஃபஸ்ட்டு, வெஸ்ட் கேட்டு பெரியார் பஸ் பிரிட்ஜ் ஏறி ரைட்டில் திரும்பி உள்ள வந்தால் வெஸ்ட் கேட்டு. காந்தியோட படம் போட்டு காந்தி வந்த தேதி போட்டு அதில் 2 நிகழ்வுகள். ஒரு நிகழ்வு என்னென்னா அவருடைய ஆடை. அந்த 4 முளை வேட்டியை எப்போ கட்டினார்னா மதுரையை தான் கட்டுறார். பாண்டியன் எக்ஸ்பிரஸில் வர்ற காந்தியடிகள் காலை, இப்போவும் அதே பாண்டியன் எக்ஸ்பிரஸ் முன்ன வந்து 4-5 மணிக்கு கிளம்பிச்சு, இப்போ நைட்டு 10 மணிக்கு கிளம்புது எக்மோரில் 9:40. அதே டைம் 5:45 சோழவந்தான் வரும். பளபளன்னு விடுகிற நேரம்னு சொல்லுவாங்க. எல்லாருமே கோமணம் கட்டியிருக்கான், இவர் சூட்டு கோட்டு போட்டிருக்கார். என் மக்கள் 4 இன்ச்சு துணி தான் கட்டியிருக்கான், நான் 1 2 3 4 5 6 ட்ரெஸ்ஸு மேலே போட்டிருக்கேன் என் உடம்புக்கு மேலே இன்னும் சொல்லி அங்கே வந்து தான் அந்த 4 முளை வேட்டியை மாற்றினா, நான் சூட்டு கோட்டை அவுத்து போட்டு இனிமேல் போட மாட்டேன். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தோம். இதுதான் 1750 ரிங் ஸ்டெப்பை செஞ்சார். நாகர்கோயிலில் பெண்களுக்கு மேலாடை இல்லாமல் எரும மாட்டோடு இணைத்து அந்த ஏரில் ஒரு பக்கம் எரும மாடும் ஒரு பக்கம் பெண்களும் அந்த கணவர் இழுக்க வச்சார், மேலாடை இல்லாமல். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தை தான் ரிங் ஸ்டெப்பே இருந்த மக்களுக்கு வாழ்வு கொடுத்தார். இதுதான் காந்தி என் மக்களுக்கு இன்னும் வாழ்வு பெறவில்லை என்று தன்னுடைய ஆடையை மாற்றினார். அடுத்த நிகழ்வு என்ன எழுதியிருப்பாங்கன்னா, செகண்ட் டைம் வர்றார். மதுரையில் ஒரு பெரிய கோயிலுக்குள்ளே போனோம். அவர் பெரிய ஜனக்கூட்டம், வெளியே பெரிய ஜனக்கூட்டம், காந்தியடிகள் வர்றாருன்னு. அவர் இந்த கோயிலுக்குள்ளே போகிறார். அவர் பிராமண இனத்தை சேர்ந்தவர், உயர்ந்த வகுப்பை சேர்ந்தவர் காந்தியடிகள். குஜராத்தில் உயர்ந்த ஜாதி. உள்ளே போகணுன்னு நினைக்கிறார். மக்கள் எல்லாம் கூப்பிட்றாரு வாங்கன்னு, ஒருத்தர் வர மாட்டுறாங்க. என்னன்னு கேட்குறார். இல்லை நாங்கள் வர முடியாது, இது உயர்ந்த ஜாதி மக்கள் போகிற கோயில், நாங்கள் தாழ்ந்த ஜாதி. இப்படித்தான் அடிமைப்பட்டு கிடந்தோம். 1706 ஜூலை 9 ஜூலை மாதம் தான் நமக்கு விடுதலையின் பண்டிகைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி வாசிக்கிட்ட பகுதி 7வது மாதம் உனக்கு விடுதலையின் பண்டிகைன்னு சொல்லிருக்கு. 7வது மாதம் தான் ஜூலை. இந்த ஜூலை மாதத்தான் சீகன்பால் வந்தார். சீகன்பால் வர்றப்போ அங்கே உயர்ந்த ஜாதி மக்களுக்கு நீங்கள் சீகன்பால் தரங்கம்பாடி உள்ளே போனால் அந்த ஆர்ச் இருக்கும். ஆர்ச்சில் இருந்து கடற்கரை வரை லுத்திரன் இடமும் நம்ம சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா இடம் தான், ஒருத்தருக்கும் ப்ரைவேட் இடம் கிடையாது. சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா சர்ச்சு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். உள்ளே போகிறப்போ நான் ஜூலை 9 மெசேஜுக்கு போயிருந்தேன். ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் என்னை வழி நடத்தி கூப்பிட்டு போனார். ரொம்ப நாள் எதிர்பார்ப்பில் லெஃப்டில் சிஎஸ்ஐ சர்ச். இது ஒரு காலத்தில் மேல் ஜாதி மக்களும் ஆட்சியாளர்களும் ஆண்டவரை தொழுது கொண்ட சர்ச்சு 150-200 வருஷமாக இருக்குது. சீகன்பால் வருமுன்னே இருக்குது, 300 ஆண்டுகள் ஆச்சுங்கிறாங்க. எல்லா மக்களும் ஆராதிப்புக்கு ஆலயம் இல்லை என்பது விடுதலை கொடுப்பதற்காக வந்த அவர் முதலாவது கட்டப்பட்ட சர்ச்சை 1712 முதல் சர்ச்சை எல்லா மக்களும் உட்கார்ந்து ஆராதிப்பதற்காக தொழுது கொள்வதற்காக அந்த ஆலயத்தை கட்டுகிறார். அது 1714 சுனாமிங்கில் அடிச்சுட்டு போயிடுச்சு. சுனாமியில் திரும்ப 1714-17 அடுத்த சர்ச்சு கட்டுறார். இன்றைக்கி அந்த சர்ச்சை ரெனோவேஷன் பண்ணப்பட்டு ரொம்ப அழகாக புதுப்பிக்கப்பட்டிருக்கு. எல்லா மக்களும் ஆராதிப்பதற்காக ஏற்ற தாழ்வு இல்லாமல், ஜாதிய பிரிவினை இல்லாமல் எல்லா மக்களும் கடவுளுடைய சன்னிதானத்தில் ஒன்று. ஒரு காலத்தில் நம்ம இப்படி தான் அடிமைப்பட்டு கிடந்தோம். ஜான், அந்த மெஞ்ஞானபுரம் குருவானவர் ஜான் ஐயா சொல்கிறப்போ, இங்கேருந்து பொண்ணு பார்க்க ஒரு ஊருக்கு போவாங்களாம், தூத்துக்குடி வழியாக. ஒரு ஊருக்குள்ளே விட மாட்டாங்களாம் அவங்கள. இவங்க கருப்பாக இருக்காங்கன்னு விட மாட்டானா. ஊருக்கு அவுட்டரெல்லாம் முள்ளுக்காட்டு வழியாக தான் போடுமா. அவர் சொன்னாராம், தைரியமாக போய் அடியான்னாராம். அப்படி தான் மிஷனரிகள் நமக்கு வாழ்வு கொடு. ஜான் தாமஸ், ரெவரண்ட் ஜான் தாமஸ். இப்படி தான் நம்ம அடிமைப்பட்டு கிடந்தோம்.
எப்படி இஸ்ரேல் மக்கள் அடிமைப்பட்ட மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து அதாவது ஆண்டவர் மோசையை அனுப்பினார். மோசை மூலம் அந்த மக்கள் விடுதலை பெற்று வெளியே வந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஜாதிங்க ஒரு அடிமைத்தனத்தினால், மதம்ங்க ஒரு அடிமைத்தனத்தினால், ஏற்றத்தாழ்வுங்க ஒரு அடிமைத்தனத்தினால், கல்வி அறிவு இல்லாமல் முட்டாள்தனமான ஒரு அடிமைத்தனம் அடிமைப்பட்ட நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். வந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய மிஷனை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் கொடுங்கள். உலகத்தில் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். இதோ அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று அந்த 70 பேரை நியமித்து அனுப்பினார். அப்படி வந்த மிஷனரிகள் இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறாருன்னு சொல்லலை. வந்தவங்க முதல்ல நமக்கு என்ன தேவைன்னு நினச்சாங்க. ஆடை இல்லாமல் இருந்தோம், ஆடை கொடுத்தார்கள். உணவு இல்லாமல் இருந்தோம், உணவு கொடுத்தார்கள். எஜுகேஷன் கல்வி அறிவு இல்லாமல் இருந்தோம், கல்வி கொடுத்தார்கள். யாரோ ஒருத்தன் தெரியாதரா, நம்ம கருப்பாக இருக்கான் வெள்ளையாக இருக்கான், வெயில் போட்டோன்னா அவன் கலரு வெள்ளையாக இருக்க கலர் சிவப்பு கலராக மாறிடுது. யார்ரா அவன்? சோறு கொடுக்குறான், நாகரிகம் கொடுக்குறான். யார் அது? யார் இது? எப்படின்னா குட்டி கதை. ஒரு அம்மா ஒரு 2 கண்களும் இல்லாத ஒரு சகோதரி ஒரு மார்க்கெட்டில் பழம் விற்றுக்கிட்டு இருக்கு. 4 பேர் ஏர்போர்ட் பக்கத்தில் வேகமாக ஏர்போர்ட்டுக்குள்ளே ஓடுறாங்க. டைம் ஆயிடுச்சு. 4வது மனிதர் எதிர்பார்க்காமல் வித்த அந்த பழத்தட்டை தட்டி விடுகிறார். ஆப்பிள். அந்த பெண் எனக்கு 2 கண்களும் முடம் தெரியாது, இவங்க வர்றது தெரியாது. தட்டி விட்டுட்டாங்க, அந்த உணர்வு தெரியுது. ஐயோ தட்டிட்டாங்க சத்தம் போடுது. ஃப்ளைட்டு அவசரம், விட்டுட்டா காசு போயிடும். பழத்தை கொட்டினவர் வேகமாக எடுத்து வச்சுட்டு ஒரு 2000 ரூபா 4000 ரூபா கொடுத்துட்டு ஓடுறாரு. திரும்ப ஓடுறார். அந்த 2 கண்களும் முடமான அந்த மாற்றுத்திறனாளி 7 அறிவு, அவங்களுக்கு 6 அறிவில் 7 அறிவு. நீளம் அகலம் ஸ்மெல் அமௌண்ட்டை சொல்லிடுவாங்க. வேகமாக என்னது, பழத்தோட விலை 2000 ரூபா, 4000 ரூபா கொடுக்குறாரு. உடனே அந்த பொண்ணு கைத்தட்டி திரும்ப சத்தப்படுதுவான்னு. அந்த ஆளுக்கு ஒன்றுமே புரியல. 2000 ரூபா பழத்துக்கு 4000 ரூபா கொடுத்தோம், ஏன் அந்த பொண்ணு இன்னும் சத்தம் போடுறா, நம்ம நிலைமை தெரியலன்னு திட்டிக்கிட்டே வரா. அந்த பொண்ணு சொல்லு, ஹூ ஆர் யூ, நீங்கள் யார்? யுவர் ஜீசஸ், நீங்கள் இயேசுவா? இப்படி தான் அந்த சமூகம் நம்மளை எதிர்பார்க்குது. இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார் என்பதை விட நம்மில் இயேசுவை காண மக்கள் விரும்புகிறார்கள். வந்த மிஷனரிகள் ஜான் தாமஸ், ராணி சைவால், இங்கே வந்த மிஷனரிகள் இவங்க மட்டும் இல்லை. இன்றைக்கி IMS, NMS, FMBV, விஸ்வானி, IMM, கிடியோன் இன்டர்நேஷனல், SUV, இப்படி நிறைய மிஷன் ஸ்தாபனத்தில், அதாவது ஷாலோம் மினிஸ்ட்ரி, ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி போன மிஷனரிகள் அங்கே போய் என்ன செய்கிறாங்கன்னா, இன்னைய நிலைமைக்கும் அந்த மக்களுக்கு கல்வி இல்லை, முதலாவது கல்வியை கொடுக்குறாங்க. நாகரிகம் இல்லை, நாகரிகத்தை கொடுக்குறாங்க. மருத்துவம் இல்லை, மருத்துவத்தை கொடுக்குறாங்க. IMS உடைய பணித்தளம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. பாம்பேலேருந்து ஒரு 12 மணி நேரம் ட்ராவல். ஒரு ஹாஸ்பிட்டல், IMS ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன மருந்து கொடுக்குறாங்களோ IMS ஹாஸ்பிட்டலில் தான் கொடுக்குறாங்க. நான் IMS ஹாஸ்பிட்டலில் 10 ரூபா கொடுத்து வாங்கணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ. ரெண்டும் ஒரே மாத்திரை தான். IMS ஹாஸ்பிட்டலையாவது ஹோமியோபதி டாக்டர் இருக்கார், ஏஞ்சல்னு ஒரு அம்மா இருக்கும். கூட்டம் இங்கே தான், IMS ஹாஸ்பிட்டலில் தான். எதுக்குன்னு கேட்டால், அந்த மக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு கொடுக்குறீங்க, அவங்க ஜெபம் பண்ணாமல் கொடுக்குறாங்க, நீங்கள் கொடுக்குறது எங்களுக்கு வேலை செய்யுது, எங்களுக்கு விடுதலை கிடைக்கிது இன்னும் சொல்கிறாங்க. நேரடியாக என்னுடைய காதுகள் கேட்க, எங்களுடைய நிர்வாகிகளுடைய காதுகள் கேட்ட சம்பவம். இதுதான் மிஷன். அந்த ஹாஸ்பிட்டல் திறந்து வச்சது ஏன்னா ஒரு பாரதிய ஜனதாவுடைய தலைவர் தான் திறந்தார்.
ஒரு பாரதிய ஜனதா தலைவர் தான். நானும் அந்த ஹாஸ்பிட்டல் திறக்கிற அன்னைக்கு அந்த இடத்துக்கு போயிருந்தேன். நான் அந்த கச்சோரளிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு அவர் தான் வந்து திறந்தார். உங்களுடைய சமூக பணியை நான் பாராட்டுகிறேன்னாரு. அதனால தான் இன்றைக்கி மக்கள் நிலைத்திருக்காங்கல்லாங்க. இதுதான் கிறிஸ்தவம், இதுதான். அப்படித்தான் நம்ம அடிமைப்பட்டு கிடந்தோம். அடிமைப்பட்டு கிடந்த மக்களுக்கு இந்த அடிமையை நினைத்து அந்த 7வது மாதத்தில் நாம் பண்டிகை கொண்டாட இங்கே வந்திருக்கிறோம். உன் அடிமையின் பண்டிகை வந்திருக்கிற நீ உன் நிலத்தில் விழுந்த முதற்கனியை இங்கே கொண்டு வந்திருக்கிறாயா? ஆண்டவர் உனக்கு கொடுத்த இதில் நீ கொண்டு வந்திருக்கியா? ஆண்டவர் இதுவரை எனக்கு திரும்பி பார்க்குறப்ப நான் இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தேன், ஒன்று இல்லாத நிலைமையில் இருந்தேன். நான் தன்னை நினைத்து நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? நம்ம எப்படி கொடுக்குறோம்? ஒரு கொடுக்கறதை பற்றி பைபிள் மட்டும் தான் சொல்லும், வேறு எந்த மதமும் சொல்லாது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், காயின் ஆபேல். காயினும் கொண்டு வந்தார், ஆபேலும் கொண்டு வந்தார். நாங்கள் சென்னையில் கொருக்குப்பேட்டையில் இருக்கிறோம். எதுக்கு கொருக்குப்பேட்டையில் இருக்குன்னா, ஒரு காலத்தில் வாடகையே இல்லை, ஃப்ரீயாக இருந்தோம். கொருக்குப்பேட்டையில் தக்காளி 12 ரூபா, டீ நகரில் தக்காளி 18 ரூபா. இப்போ நம்மோடு இருக்கிற யாபேஸ் அண்ணா நகரில் வீடு இருக்கார், தக்காளி 20 ரூபா. எங்கள் ஊரில் 12 ரூபா. நாங்கள் ஏழைகள் வாழ்கிற பூமி, பின்தங்கின மக்கள், பின்தங்கின தலித் மக்கள் வாழ்கிற பூமி, ஸ்லம் மக்கள். இதே மாதிரி தான். ஒரே தக்காளி தாங்க, ஒரே டொமேட்டோ தாங்க. டீனரில் பெருசாக இருக்கும், கலராக சோப்பு கலராக இருக்கும், தொடச்சி வைப்பாங்க. துணியை வச்சு தொடச்சி வைப்பாங்க டீனரில். எங்கள் ஏரியா அந்த பின்தங்கின, நாங்கள் வந்து அதாவது ஸ்லம் ஏரியா, குடிசை பகுதி மக்கள் வாழ்கிற எங்கள் பகுதியில் மொத்தமாக கொட்டிடுவான், அள்ளிட்டு போவோமா. 3 ரூபா 4 ரூபா கிலோவுக்கு கம்மி. இதுதான் அவன் ஏதோ விளைஞ்சதே, இந்த கடவுளுக்கு ஏதோ கொடுக்கணும் கொண்டு வந்தான் அவன். ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணா, ஆட்டுக்கடையில் போய் தேடினான், எது நல்லா இருக்குன்னு பார்த்தான். ஆட்டு மந்தையில் விற்கும்னா பார்த்தீங்கன்னா, அந்த பம்ப் செட்டு கிணத்துல 10 ஆடு ஒன்றா நிற்கும். எதுக்குடானா, தண்ணியை நிறையா வயத்துக்குள்ளே ஊற்றினா முழுன்னு தெரியும், கொண்டாந்து தண்ணியை ஊற்றி கொண்டாந்து விடுவான். கிராமங்களில் பார்த்தா, அந்த சந்தைகளில் பார்த்தா, அவன் என்ன பண்ணான், இருக்கிறதுல நல்ல குளுமையானதை கொண்டு வந்தான். நாம் ஆண்டவருக்கு இருக்கிறதுல குளுமையாக கொண்டு வந்திருக்கிறோமா? மத்தேயு 6:33 சொல்கிறார், லூக்கா 12 சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஏனதானோ காணிக்க தானேங்க. நாளைக்கு ட்ரெஷரரு பேங்கில் தானேங்க கெட்ட போகிறாரு. 5 ரூபா கிழிஞ்ச நோட்டை நான் மாற்ற முடியாது, அவர் பேங்கில் மாற்றிடலாம்ல. அவர் பேங்க்கு போகிறாருங்க, நான் கூலி வேலைக்கு போகிறேன். என்னையால் பேங்கில் போய் 4 மணி, நான் பேங்கில் போனால் பேங்க்காரன் மதிக்க மாட்டான். என்னவோ அப்பவும் அவன் அப்படி சொத்தை கொடுக்குற மாதிரி பேங்க்காரன். ட்ரெஷருக்கு வேலை என்னங்க இருக்குது? செக்ஷன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வேலை மாற்றிக்கிட்டுமாங்க. நம்ம கிழிஞ்ச நோட்டை போடுறோமா, இருக்குதுல செலவு நோட்டை தட்டி பார்த்து போடுறோமா? நம்முடைய காணிக்கை ஆஃபரிங் எப்படி இருக்கு ஆண்டவருக்கு? சகை வந்தார், அவன் வீட்டில் தங்கணுன்னாரு இயேசு. அங்கே இருக்க மக்கள்லாம் சொன்னாங்க, இவன் பாவியான மனுஷன், அசுத்தம்பா, வேண்டாம்பா, ஏன்பா இவன் வீட்டில் தங்குறேன்னு அங்கே இருக்கவங்க எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் இயேசு அதை காதில் போட்டுக்கல. ஐ ஸ்டே இன்னும் அவர் ஸ்டுடேங்கிறார், இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும், யூஷல் கம், நீ வா போ. அங்கே இருக்கவெல்லாம் திட்டுறான், ஏய் கொள்ளக்காரன், அநியாயக்காரன், ஏமாத்துக்காரன் எல்லாம் சொல்கிறான் அவனை பற்றி. எல்லாம் அவங்க மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஃபுல் பீட்டில் இருந்து இங்கே பேசினாலும் என்னையை பற்றி உங்களுக்கு தெரியுமா, யார் பொடிக்காரன்னுவீங்க சொல்லுவீங்கல்ல. இவர் தானப்பா தெரியும். இதுதான் உலகம். ஆனால் இயேசு அந்த உலகத்தை பார்ப்பதில்லை. அவன் பார்த்தான், இயேசு முகத்தை பார்த்தான், எவ்வளோ நல்லவர்ரா. யார்ட்டையாவது அநியமாக அவங்க தான் 4 கொடுக்குறேன், என் சொத்தில் சரிபாதியாக கொடுத்துட்டேன்ட்டான். இப்போ சகை என்ன கொடுக்குறார்? இயேசு அவனை தெரிந்து கொண்டவுடன் சரிபாதியை கொடுக்கிறார்.
லூக்கா 21, இது 19 சம்பவம், லூக்கா 21 சம்பவம். ஏழை தாய் பார்க்குறாங்க, இயேசுனுடைய தன்மையை பார்க்குறாங்க. இயேசுகிட்ட போய் நம்ம கொடுத்தா நமக்கு எல்லாம் கிடைக்கும்னு நினச்சி இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து இயேசுகிட்ட போட்டாங்க. அந்தம்மா ஒன்றும் இல்லை, ராத்திரி புரோட்டா வாங்கி சாப்பிட துட்டு இல்லை, இடியாப்பம் வாங்கி சாப்பிட துட்டு இல்லை, ராத்திரி டீ குடிக்க காசு இல்லை, இருக்கிறது என்ன இருக்கோ பைய தட்டி போட்டுச்சு. அதுதான் உலகத்தில் இன்னொரு அந்த ஏழை தாயுடைய மெசேஜ் சொல்லப்பட்டிருக்கு. இதை பார்த்தாரு வானத்தை படைத்த ஆண்டவர், தன் குமாரனை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து விட்டார். உங்களுக்கும் எனக்கும், உங்களை இனி மீட்கும் பொருளாய், அநேகரை மீட்கும் பொருளாய், எல்லோரையும் மீட்கும் பொருளாய், எல்லா மனிதர் ரட்சிக்கப்படும் என்ற நோக்கத்திற்காக தன் குமாரனையே ஜீவ பலியாய் கொடுத்து விட்டார். அந்த பலியை ஏற்றுக்கொண்ட நீங்கள் நானும் இயேசுவை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு கால் வெட்கப்பட்டு போனதில் அந்த மக்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. அந்த விடுதலை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஒரு காணிக்கையை கொடுக்க போகிற மக்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவருக்கு நாம் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு சிந்தையோடும் ஆண்டவருக்கு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? மக்களுக்கு நம்ம ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோம்? முந்தா நாள் லூக்கா 10ஆம் அதிகாரத்தை காலையில் எனக்கு ஆண்டவர் தந்தார், பார்த்தேன், வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் கேட்குறான் ஒரு வாலிபன். எனக்கு பெர்மனன்ட் லைஃப் வேணும், என்ன செய்யணும், நான் என்னப்பா பண்ணணும் சொல்லுங்கள். எப்பா கட்டளைகள் கொடுத்துருக்கு. யாத்ராம் 20ஆம் அதிகாரம், உபாகம் 6ஆம் அதிகாரம், மார்க் 12:29 உனக்கு கட்டளைகள் கொடுத்துருக்கு. அந்த கட்டளையின்படி நீ போய் நடங்கிறார். அவன் சொல்கிறான், சண்டே ஸ்கூலுக்கு போகாமல் எங்கள் அம்மா சோறு கொடுக்க மாட்டாங்க, காலையில் அந்த டெய்லி வசனம் சொல்லாமல் சோறு கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக சண்டே ஸ்கூலுக்கு போகணும். எல்லாம் எனக்கு தெரியும், கட்டளை எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் படிச்சிருக்கேன். கட்டளைகை நம்ம பாடல் பழிவாய் பாடுறல்ல, எல்லாம் எனக்கு தெரியும், நான் கட்டளையெல்லாம் எனக்கு தெரியான்னு சொல்கிறான். அப்போ அவர் கேட்குறாரு, அப்படியே சரி நீ பிழைப்பாய், கட்டளையில் படி கடைப்பிடி, நீ பிழைப்பாய், நீ மறிச்சாலும் பிழைப்பான்னு சொல்லிட்டார். ஜீசஸ் தாட்டை முடிச்சிட்டாங்க. அங்கே அந்த வசனத்தோடு முடிச்சிட்டார். பிழைப்பாய்ங்கிற ஒரு வசனத்தோடு 28வது வசனம் லூக்கா 10:20 முடிச்சிட்டார். ஆனால் அவன் சொல்கிறான், எனக்கு ஈக்குவல் யார்? நான் அழகாக இருக்கேன், உயரமாக இருக்கேன், கலராக இருக்கேன், படிச்சிருக்கேன், பணக்காரன், பணம் கொடுக்குறேன், ஆலயம் ஆசீர்வாத தட்டு, இப்போ ஐயா சொல்கிற மாதிரி ஒரு பழத்தட்டு, ஒரு ஸ்வீட் தட்டு வைக்க போகிறாங்க, அதை 5 லட்ச ரூபாய்க்கு நான் வாங்க போகிறேன். ஒரு பிரியாணி பார்சலில் ஒரு நாள் கோயம்புத்தூரில் 75,000 ரூபாய்க்கு போச்சு. ஒரு 2020 ஒரு பிரியாணி பார்சலுடைய ஏலம் 75,000 ரூபா, 75,000 பிரியாணி பார்சல் கோயம்புத்தூரில் போச்சு. யார் பெரிய ஆள் இப்போ சர்ச்சில்? ட்ரெஸரரா, செக்ரட்டரியா, பேட்டனா, ஐயரா? அதனால் வேலூர் பிஷப் இன்னைக்கு சென்னை இன்சார்ஜ். போன 7ஆம் தேதி மிஷன் ஃபெஸ்டிவல் சென்னையில் நடந்தது. ஆசீர்வாதத்தை ஏலம் விடக்கூடாதுன்றார். 600 பேருக்கு சோறு ஃப்ரீயாக கொடுத்தோம். ஆசீர்வாதத்தை ஏலம் விட முடியாதா, எல்லாத்துக்கும் தானே ஆசீர்வாதம்ட்டார். எல்லாத்துக்கும் தான் ஆசீர்வாதம். ஒருத்தர் ஒரு குடும்பத்துக்கு அப்புறம் ஆசீர்வாதம் போகும்ட்டார். ஒரு குடும்பத்து வழியாக வந்து ஒரு குடும்பத்துக்கு எப்படி போகும்ட்டார். உண்மையாக நல்ல கருத்து, ஆனால் உலகம் ஏற்றுக்கொள்ளாது. செக்ரட்டரியும் ட்ரெஸரும் என்ன சொல்லுவாங்கன்னா, யோ சீக்கிரம் முடியா, ஏலம் விடணும், நீ பேசி எவன்டா பரலத்துக்கு போகிறோம், வந்தோம் 2 நிமிஷம் நின்று போயா, மெசேஜ் என்ன வெங்காய மெசேஜ் என்ன சர்வீஸு, இப்போ ஏலம் விடணும், அடுத்து பிரியாணி விற்கணும், வேலை இல்லையா? இதுதான் ட்ரெஸர் செக்ரட்டரி. நான் இருக்கிற காலத்தில் அப்படி தான் சொன்னேன். 35 வருஷமாக செக்ரட்டரி ட்ரெஸராக இருந்தேன். ஆனால் சொன்னது அப்படி தான் சொன்னேன். யோ முடியா, போயா வீட்டுக்கு. ஒரு ஊரில் போய் பிரசங்கத்தை முடின்னு சொல்லிட்டாராம். முடிச்சிட்டார் பிரசங்கியார். முடித்த உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் நடந்த சம்பவம். முடித்த பிறகு 1.5 மணி நேரம் மழை பெஞ்சு தான். திடீர்னு தான் மழை, அதோட்டில் பெய்யுதான், தான், ஒன்றுமே செய்ய முடியலையா. அதோடு சொல்லிட்டானா பிரசங்க நேரத்தில் போய் முடிடான்னு சொல்லக்கூடாதுன்னு எழுதி கொடுப்பாங்களா அப்போ பிரசங்கத்தை முடிங்கன்னு. அதுக்காக எனக்கு ஐயர் டைம் சொல்லிட்டார், டைம் பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா கூப்பிட மாட்டார். டைம் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறேன்.
அவன் தனக்கு நிகர் யார் என்று கேட்கிறான். நீதிமான் தன்னை நீதிமான் என்று கேட்கிறான். நீ சொல்கிறாரு, அழகாக சொல்கிறாரு, ஒரு மனுஷன் வந்தாப்பா, ஒருத்தன் அடித்தான், ஒருத்தங்க ஒரு ஐயர் வந்தார், லேவியர் வந்தார், லேவியங்கிறது ஒரு ஆயக்காரன், அவன் ஒரு ஐயர், ஒரு குருவானவர் வந்தார், அவன் வந்து வெக்கமாக விலகி போயிட்டான். நான் இப்போ லேட்டாக வந்தேன், நான் முன்னொரு சர்வீஸ் முடிச்சுட்டு காலையில் 3:30 மணிக்கு சென்னையில் கிளம்புனேன், 3:30 மணிக்கு காலையில் கெட்டப்பானேன், ராத்திரிலாம் தூங்க முடியல, சில பிரச்சனைகள் நிமித்தம் தூங்க முடியல, இருந்தாலும் 3:30 மணிக்கு எழுந்துட்டேன். என் மனைவி கேட்டாங்க, எப்படிப்பா எழுந்தேன்னாங்க. எழுந்துட்டேன், வந்துட்டேன். வழியில் ஒரு சர்ச்சு 8:30 மணிக்கு வாய்ப்பு கிடச்சிது, சின்ன சர்ச்சு. முடிச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி வர்றேன், இல்லைன்னா லேட் ஆகிட்டு, இதே மாதிரி லேட் ஆகிட்டேன்னு அடிபட்டவனும் விட்டுட்டு வந்துட்டான். இன்னொருத்தனும் பக்கமாக விலகி போயிட்டான். அங்கே வந்து அந்த பின்தங்கின ஒரு மனிதன், ஆயக்காரன், சகைங்கிற ஒரு ஆயக்காரன். ஆயக்காரனா நம்ம பானையிலே தலித்துன்னு சொல்கிறோம். தலித் என்பது ஒரு ஜாதி அல்ல, யார் எங்கே ஒதுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் தலித். தலித்தோடைய சரியான அர்த்தம் அதுதான். நம்ம ஒரு காலத்தில் தலித்தாக இருந்தோம், இந்த மாவட்டத்தில், இந்த பகுதியில். மிஷனரிகள் வரப்போய் இன்றைக்கி நம்ம தலை நிமிர்ந்து நிற்கிறோம். அந்த தலித், அந்த மனிதன் வந்து அவனை எடுத்தான், திராட்சரசம் ஊற்றினானா, காஸ்ட்லி திராட்சரசம். கிரேப் ஜூஸு காஸ்ட்லி இல்லை, திராட்சரசம் பயங்கரமான ரேட்டு. யூதன் ஃபிக்ஸட் வைக்க மாட்டான், பேங்கில் பணம் சேர்த்து வைக்க மாட்டான். எத்தனை 15 வருஷம் 20 வருஷம் கிரேப் பாட்டில் வைக்க 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 ரேட்டு அந்த ஒயின். அதை எடுத்து அவன் காயத்தில் ஊற்றினானா, எண்ணெய் வார்த்தினானா, தூக்குனானா, அணைச்சானா, அவனோடு பேச, கவலைப்படாத நான் இருக்கேன், கவலைப்படாத நான் இருக்கேன்னு கூட்டிகிட்டு போனான். அவன் கூட ஒரு நாள் டைம் வேஸ்ட் பண்ணான். தேவையான பணத்தை கொடு, செலவு பண்ணான். இதில் யாரா நல்ல வேண்டாம். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை தான் தந்திருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு இறங்கி செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் எனக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். பெற்ற நன்மைகளுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாய் காணப்படுகிறேனா? க்ளோசிங். ஏன் நான் என்ன சொல்லணும்னு சர்ச்சுக்குள்ளே வரப்போ கடவுள்கிட்ட பேசிக்கிட்டே வந்தேன். உன் ஃபேமிலி சாட்சியை சொல்கிறான்னார். சொல்லு தம்பினார் ஆண்டவர். சென்னைக்கு என்னுடைய பிரதர் பெரியவர் செவாலிய டாக்டர் கோயில் பிள்ளையா போகிறப்போ ஒருத்தர் 20 ரூபா கொடுக்குறார். 1960. வீட்டில் சோறு இல்லை, சொந்த இடம் இல்லை, படுக்க இடம் இல்லை, சொந்த இடம் இல்லை, வீடு இல்லை, நிலம் இல்லை, சோறு இல்லை, அரிசி பயங்கர பஞ்சம் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. குருதாளி, ராகி, கம்பு, இதான் சாப்பாடு, உயிர் இல்லாத சாப்பாடு. 20 ரூபா கொடுத்துவிட எங்கள் அண்ணன் டிக்கெட்டு 1,400 ரூபாயோ 2,000 ரூபாயோ கோயிலன்மையில் தென்காசிலேருந்து சென்னைக்கு. டிக்கெட்டுக்கு தேவையான காசை எக்ஸ்ட்ரா ஒரு 50 காசோ 4 அண்ணாவோ எடுத்துக்கிட்டார். அம்மாட்ட கொடுத்துட்டார், தம்பிகளை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டார். 3 தம்பி போனார். சென்னைக்கு போகிறப்போ ட்ரெயின் 7 மணிக்கு போகிற ட்ரெயின் ஒரு 6 மணி நேரம் லேட்டு, 10 மணிக்கு போகுது. அவர் அந்த இடத்துலேருந்து போகிறதுக்கு டவுன் பஸ் இல்லை, அன்றைக்கி ஷேர் ஆட்டோ கிடையாது, கால் டாக்ஸி கிடையாது, ரெட் டாக்ஸி கிடையாது, ஹலோ டாக்ஸி கிடையாது, எந்த டாக்ஸியும் கிடையாது. கூப்பிட வந்தவன் போயிட்டான். 22ஆம் நம்பரில் கூப்பிட்டு போவோம் போயிட்டான். ட்ரெயினை விட்டு இறங்கி நிற்கார். மெட்ராஸ் உள்ள ஒரே நாத்தம், ரயில்வே ஸ்டேஷன் உள்ள எல்லாமே சாப்பாடும் அங்கே தான், மோஷனும் அங்கே தான் இருக்கும் பிளாட்ஃபார்மில். அந்தளவுக்கு மோசமாக இருக்கும். முன்னால் பயங்கர ஸ்மெல், சோத்துக்கு வழி இல்லை, சட்டையோ எம்டி, ஒன்றுமே இல்லை, போகிற வழி தெரியல, ஒரு பக்கம் பசி. அவருடைய நிலைமை பார்த்து ஒரு முகமதிய நண்பர், தம்பி எங்கே போகிறீங்க, கவலைப்படாதீங்க, இப்போ உங்கள்கிட்ட காசு இல்லை, பசிக்குது, உங்களுக்கு போகிற திசை தெரியல, உங்களுக்கு கரெக்டாக, என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு ராத்திரி உணவு தர்றேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன், உங்களுக்கு ராத்திரி உணவு தந்துட்டு காலைல நீங்கள் போக வேண்டிய இடத்துல கொண்டே நான் விட சொல்கிறேன், வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டார். யாரும் முகம் தெரியாத ஒரு நபர் அவரை அழைச்சிட்டு போகிறாரு, உணவு கொடுக்குறாரு, காலையில் போக வேண்டிய இடத்துல வேலை கொடுக்குறாரு. 2 வருஷம் போன இடத்துல வேலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் சொந்தமாக இன்னொரு நெருங்கிய உறவினரோடு வேலையை ஆரம்பிக்கிறாரு, சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறார். 2 வருஷம் அவர் வேலை செய்ய சம்பளத்தெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டார். அந்த சம்பளத்தை வச்சு ஒரு காசு கூட அம்மாவுக்கு அனுப்பலை. இங்கே திரும்ப சென்னையில் ஒரு மனுஷனாகணும் வேலையை ஆரம்பிக்கிறாரு. 4வது வருஷம் அந்த நெருங்கிய உறவினர் பார்ட்னர் இவரை ஒன்றும் இல்லாமல் வீட்டுக்கு அனுப்பிட்டார்.
ஒன்றும் இல்லை ஓடுறான்னு, நீ திருடிட்டேன்னு. சென்னையில் நிற்கிறப்போ அவன்கிட்ட காசு இல்லை, ஒன்றுமே இல்லை. இதுதான் அடிமைத்தனம், ஒன்றுமே இல்லை. 4வது வருஷம் தன் மனைவி திருமணமான 22வது நாள் 22 days, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க, சங்கீதம் 22 சொல்லுது. அந்த கண்ணீரோடு நிற்கிறப்போ, வெறும் அன்னைக்கு மேரேஜ் முடிகிறப்போ என்னுடைய அடுத்த ஜெய்சிங் ஐயாவை கூப்பிட்டு போகிறாரு, 3வது சகோதரரை. அவர் மளிகை கடையில் வேலை செய்கிறாரு. வெறும் 4 ரூபாயை வைத்து ஒரு முதலீடு, சைக்கிள்லாம் இல்லை, வாடகை சைக்கிள்லாம் இல்லை, சொந்தமாக வாடகை சைக்கிள் வச்சு ஆரம்பித்த தொழிலில் அந்த முதலாவது காணிக்கையை தன்னுடைய சொந்த திருச்சபைக்கு அனுப்புகிறார். இன்றைய டாக்டர் ஜெய்சிங், முன்னாளைய லே செக்ரட்டரி திருநெல்வேலி லைசிஸ். 1 ரூபா அந்த லாபம். அந்த 1 ரூபாயை புது நோட்டை எடுத்து இன்லேண்டு கவரில் வச்சு அனுப்புகிறேன். 1 ரூபா அனுப்புனா 4னா எம்ஓ ஆர்டர், எம்ஓ கமிஷன் போயிடும், மணி ஆர்டருடைய கமிஷன். மொத்தமாக ஆண்டவருக்கு போகணுன்னு அனுப்புகிறார். சர்ச்சுக்கு நேரே கேட்டிகிஸ்ட்டுக்கு. கேட்டிகிஸ்ட் சொன்னப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியும். எங்கள் அம்மாவுக்கு பயங்கர அழுக, எனக்கு என் பிள்ளை அனுப்பாமல் சர்ச்சுக்கு அனுப்பிட்டானேன்னு. அதனுடைய ஆசீர்வாதம் தாங்க. அதை தான் முதலாவது தேவனுடைய, அதுதான் இன்றைக்கி சொல்கிறாரு, உன் நிலத்தில் வந்த முதல் கனினை ஆண்டவருக்கு வந்து செலுத்திப்பார். முதல் சம்பளத்தை நீ ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கொடு. முதல் பிள்ளையை ஆண்டவருக்கு கொடு. வாய் பேச முடியாத, நடக்க முடியாத, படிக்காத பிள்ளையை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுக்காத. நல்ல பிள்ளையை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடு. உன் வீட்டில் இருக்க நல்ல பொருளை ஆண்டவர் கொண்டாந்து கொடு. நம்ம அப்படி கொடுக்குறப்போ மட்டும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டவர். 1 கொடுத்தா 100 கொடுப்பார், 100 கொடுத்தா 1000 கொடுப்பார், 1000 கொடுத்தா 1 லட்சம் கொடுப்பார், 1 லட்சம் கொடுத்தா 1 கோடி கொடுப்பார். ஏன்னா அவர் சொல்கிறாரு, சங்கீதம் 50 பூமி நிறைவு என்னுடையது, நான் தான் அதை உருவாக்குறேன். நீ கொடுத்து நான் சாப்பிடணும் அவசியம் இல்லை. நீ கொடுக்குறப்ப எப்படிப்பட்ட நிகழ்வு, வகை வகையாக நீ கொடுத்தனா நான் உனக்கு வகை வகையாக கொடுப்பேன். நீ கையை சுருக்கிறனா எப்படி சுருக்கும்? ஒரு சகோதரி, 2 சகோதரி, 2 பிள்ளைகள், பேர பிள்ளைகள், 2 பேரும் போடுவாங்க முடியாதவங்களுக்கு. ஒரு சகோதரிகிட்ட போய், ஆமாம் இந்த உங்கள் பேத்தியை வச்சு போடுறீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, என் கை பெருசுங்க, என் பேத்தி கை சின்னது, அதனால் என் பேத்தி கையை வச்சு போடுறேன். ஒரு அம்மா சொல்லிச்சு. இன்னொரு அம்மா சொல்லிச்சு, நீங்கள் என்னம்மா என்னைய மாதிரி என் பேத்தியும் கற்றுக்கணும் கொடுக்கறதுக்கு, அதுக்கு தான் போட வச்சேன். நாம் இன்றைக்கி ஆண்டவருக்கு எப்படி கொடுக்க போகிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்ன ஆண்டவற்றை நாம் ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுகிறோம்? ஒரு விஷயம் நம்மை சிந்தித்து பார்ப்போமா? நம்ம சிந்தித்து பார்த்து, தகப்பனை எங்களை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனை, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனை. இதோ இந்த அறுவடை தோத்திர பண்டிகையில், இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், கடந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களுக்கு கொடுத்ததை நினைத்து நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறப்பா. ஒரு விசை கூட எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை கிருபையாய் கொடுத்தேம்மா. போன வருஷம் நான் கொடுத்தேன், நீங்கள் என்னை ஆசீர்வதித்தீங்க. இந்த வருஷம் நான் கொடுக்க போகிறேன், இன்னும் ஆசீர்வதிங்க. போன வருஷம் நான் கொடுத்தேன், எதுக்கு என்னை ஆசீர்வதிக்கல? ஆண்டவர்கிட்ட கேள்வி கேளுங்க. நான் ஏலம் எடுத்தேங்க, ஏங்க கிடைக்கல? நான் இவ்வளோ காணிக்க கொடுத்தேங்க, எதுக்குங்க எனக்கு தரல? நான் இவ்வளோ செஞ்சேனே, என் வீட்டில் ஏன் வியாதி? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக் சுவிட்ச் இருக்குது. நீங்கள் ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் உங்களோடு பேசும் ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆம் தகப்பனே, இந்த வாரத்தின் முதல் நாள் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. உம்முடைய இல்லத்தில், தூய மார்க் இல்லத்தில் தகப்பனே, கிறிஸ்டியான் நகரில் நீங்கள் இருக்கிறீங்க. நம்பிக்கையோடு உங்களுடைய பாதத்தில் என்னுடைய அர்ப்பணிப்புகளை சொல்லியிருக்கிறேன்ப்பா, என்னுடைய தேவைகளை சொல்லியிருக்கேன் தகப்பனே. ஒரு விதமான நடுக்கம் தகப்பனே, அந்த நடுக்கம் வர்றப்போ எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. அந்த நடுக்கத்திலிருந்து ஒரு முழுமையான ஒரு விடுதலை தகப்பனே. ஒரு விதமான மன பதட்டம்
எதுக்கு ஏன் வாழணும், மரித்து போலாமேங்கிற ஒரு மன பதட்டம். அந்த பதட்டலுக்கு அன்பு மகளுக்கு தகப்பனே உம்முடைய விடுதலையின் கரம் இறங்கணும்பா, உம்முடைய அர்ப்பணிப்பின் கரம்பா, உன்னுடைய கிருபையின் கரம் அந்த மகளோடு இறங்கி அடுத்த வாரம் இதே ஓய்வு நாளில் சாட்சி சொல்லணும் தகப்பனே. குடும்பத்தில் அமைதி இல்லைப்பா. நல்ல மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், எவ்வளவு செலவு பண்ணோம், எவ்வளோ நகை போட்டோம், எவ்வளோ உணவு போட்டோம், ஆனால் அமைதியான வாழ்வில்லைன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு குடும்பத்திற்காக தகப்பனே ஐயா ஒரு விசை கூட விடுதலை இல்லாமல் ஏக்கத்தோடு வியாதியின் மத்தியில் தகப்பனே ஒரு விதமான ஸ்டோன் ப்ராப்ளத்தினால அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்க அந்த ஸ்டோன்லேருந்து எனக்கு விடுதலையிலேயே ஏக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு அன்பு சகோதரிக்கு தகப்பனே, உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிப்போடு ஜெபித்திருக்காங்களோ அந்த ஜெபத்தை கேட்டிருக்கீங்க, சகையோட ஜெபத்தை கேட்டு சொன்னீங்க, இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரன் சொன்னீங்கப்பா. அதே வார்த்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. ஆசீர்வதிங்க, வெள்ளத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகு